சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவர்களுடைய திருமண வயதில் எந்த திசாபுத்தியில் நடக்கும் அதற்கான விளக்கமே இந்த காணொளியின் அடிப்படை நோக்கமாகும். ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் வருகிறது. ரேவதி நட்சத்திரத்தின் பிறந்த பெண் ஆண் இருவருக்கும் திருமண வயது சட்டத்தின்படி பெண்ணிற்கு 19 வயது பூர்த்தியாயிருத்தல் அவசியம் என்றும் அதேபோல் ஆணிற்கு 21 வயது பூர்த்தியாயிருத்தல் அவசியம். அதன் அடிப்படையில் ஜோதிட ரீதியாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலில் ஆரம்ப இருப்பு திசையாக புதன் மகாதிசையும் அதன் தொடர்ச்சியாக கேது மற்றும் சுக்கிர மகாதிசை தொடரும். இதில் சிலருக்கு கேது மகாதிசை நடைபெறும் காலத்திலே அந்த திருமணத்திற்கான வயதை எட்டக்கூடும். அப்படி வரும் பட்சத்தில் அவர்களுக்கு கேது மகாதிசையில் சுக்கிர புத்தியும் கேது மகாதிசையில் குரு புத்தியும் திருமணத்திற்கு உகந்த ஏற்ற காலமாக இருக்கும். ஒரு சிலருக்கு கேது மகாதிசை கடந்து சுக்கிர திசையில் இருப்பார்கள். அவர்களுக்கு சுக்கிர திசையில் சுக்கிர புத்தியும் சுக்கிர திசையில் சந்திர புத்தி மற்றும் சுக்கிர திசையில் குரு புத்தி மேலும் சுக்கிர திசையில் புதன் புத்தி இவர்களுக்கு திருமணத்திற்கு உகந்த ஏற்ற காலமாக இருக்கக்கூடும். இதனை நீங்கள் தகுந்த அனுபவம் வாய்ந்த ஜோதிடரை அணுகி பிறப்பு ஜாதகத்தின் கிரக அமைப்புகள், கோச்சாரத்தில் கிரக அமைப்புகள், திருமணத்திற்கான கால நேரம் வந்துவிட்டதா என்பதையெல்லாம் தெரிந்து தெளிவு பெற்று திருமணத்திற்கான முன்னேற்பாடுகளில் இறங்குவது சரியாக வரும் என்று நான் கருதுகிறேன். இதனையும் நீங்கள் உபயோகப்படுத்தி வெற்றி காணுங்கள். நன்றி, வணக்கம்.